ஊழ இல்லாத அடிமைகளே வணக்கம். அதற்கு முன்னர் இந்த காணொலிகளை பார்த்து விட்டு வாருங்க. மறக்காம ரீபோஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்தை தட்டி விட்டுருங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு சுதந்திரமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிரூபிக்கிற மாதிரி ஒரு 8 தியரிஸை கொண்டு வந்திருக்கேன். இதுல சுதந்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயத்தை உங்க இஷ்டத்துக்கு நீங்க சூஸ் பண்ணலாம். அதாவது ஏதோ ஒரு அழுத்தத்தால நீங்க முடிவெடுக்கல, ஏதோ சூழ்நிலை காரணமாக நீங்க முடிவெடுக்கல, சுதந்திரமா நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்தீங்கிறதா வந்து சுதந்திரங்கிறதுக்கான மீனிங். ஆனா அப்படி ஒண்ணு என் வாழ்நாளில் நான் சென்ஸ் பண்ணவே முடியல. இதுக்கான 8 காரணமும் ஒரு வகையில என்னால புரிய வைக்க முடியும், உங்களால ஈஸியா அதை புரிஞ்சுக்கவும் முடியும் நான் நம்புறேன். 8ல 5 புரிஞ்சா கூட உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும், நமக்கு இது வரைக்கும் நம்ம வாழ்நாளில் நம்ம முடிவெடுத்த முடிவுகள்லாம் நம்ம தான் எடுத்தோமா, இல்ல சூழ்நிலையோ இல்ல வேற ஏதோ ஒரு ப்ரீ ஜட்மெண்ட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். நிஜமாவே நமக்கு ஃப்ரீவில் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்குலாம் தோணுது அந்த மாதிரி? இப்போ நம்ம வாழ்க்கையோட முடிவுகள் நம்ம தான் எடுக்கிறோமா? ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கிற மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. அப்படி இருக்கையில நம்ம தான் அதுக்கு காரணமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு சுதந்திரம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நம்மளை விட அழுத்தம் அதிகமாக இருக்கிற ஏதோ ஒரு பெரிய பவர் நமக்கு சுற்றி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு ஹையர் எனர்ஜி தான் வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி முடிவெடுக்க வைக்கிறதுங்கிற மாதிரியே தோணுது. அதையும் தாண்டி நம்ம மூளைக்கு விதிகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சிரிப்பு, அழுக, கோவம், சோகம், இந்த எமோஷன்ஸ் எல்லாம் பற்றி நம்ம பேசியிருப்போம், ஆசைகளை பற்றி பேசியிருப்போம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அழுத்தங்களாக செயல்பட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இது மூலமாக தான் நம்ம முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே நம்ம மூளையில் விதிக்கப்பட்ட ஒரு உளவியல் விதியாக இருக்குங்கிறதுனால எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து சுதந்திரங்கிறதே கிடையாது. நம்ம வந்து இந்த காலத்தின் அடிமையாவோ இல்லைனா வந்து ஆற்றலோட அடிமையாவோ பருப்பொருளோ விண்வெளியோ இல்லை விதிகளோட அடிமையாவோ நம்ம இருக்கமே தவிர சுதந்திரங்கிறது நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்படியே சுதந்திரம்னு ஒன்று இருக்கிற மாதிரியே தெரிஞ்சா கூட அதை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால நம்ம வந்து சுதந்திரம் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும் நான் நம்புறேன். ஏன்னா இந்த 8 தேரியும் அந்த அளவுக்கு வந்து என் மூலையில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. உங்கள் மூலையிலும் பதிய வச்சேன்னா என்ன மாதிரி நீங்களும் திங்க் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த சுதந்திரம் இல்லைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிரூபிக்க பலவர்த்தமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், யாரும் நம்புறது இல்லை. அதனால இந்த தியரிஸை உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்க யோசிச்சு நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க, பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோல நமக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா, இருந்தா என்ன பண்ணலாம், இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஃபுல்லா வந்து அடுத்த வீடியோஸ் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலா ஃப்ரீ வில் இருக்குங்கிற கான்செப்டும் இருக்கு. அது வந்து சாப்டர் 2 இரண்டாம் இறைவன் அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்ட்ல இருந்து நீங்க அதை பார்க்கலாம். ஆனா கொஸ்டின் என்னன்னா, நீங்க எதை கண்ட்ரோல் பண்றீங்க, இதுக்கான தேடல் தான் வந்து அதுல இருக்கும். இறைவன் ஒன்றை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சம் இருக்கு, பிரபஞ்சத்தோட விதி இருக்கு, இதுதான் கான்செப்டா இருக்கும். அதை தாண்டி போகும்போது நம்ம அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். மறக்காம நம்ம பிரெயின்லெஸ் கம்யூனிட்டியில் யார் யாரெல்லாம் சேரணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க.